அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பட்டதாரி பெண்ணுக்கு அரசு பணி வாங்கி தருவதாக கூறி 10 லட்சம் ரூபாய் மோசடியில் அரசு பேராசிரியர்கள் இருவர் ஈடுபட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டிஎன்பிஎஸ்சி முறையில் ரிசல்ட் பணியாணை என அதிர வைத்துள்ள சம்பவத்தின் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்த வீரபோகம் பகுதியை சேர்ந்த கருணாமூர்த்தி என்பவரது மகள் அனிதா எம்எஸ்சி பிஎட் பட்டப்படிப்பு முடித்துவிட்டு தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் நடத்தும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்காக படித்து தேர்வுகளை எழுதி வந்துள்ளார். இந்த நிலையில் இவருக்கு சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் ரவி மற்றும் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் முருகேசன் ஆகிய இருவரின் நட்பும் கிடைத்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் அவர்கள் அனிதாவிடம் படித்து தேர்வு எழுதியெல்லாம் அரசு அதிகாரி ஆக முடியாது என்றும் பணத்தை கொடுத்தால் குறுக்கு வழியில் அதிகாரி ஆகலாம் என கூறி மூளைச்சலவை செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது. அதற்கு அனிதா மசியாததால் தங்களுக்கு மேலிடத்தில் நிறைய செல்வாக்கு உள்ளதாகவும் தாங்களே பணம் கொடுத்துதான் வேலைக்கு வந்துள்ளோம் என நம்ப வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனை நம்பிய அனிதா அவர்கள் கேட்ட பணத்தை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் மின்னஞ்சல் முகவரியை போலியாக உருவாக்கி பெரம்பலூர் பொதுப்பணித்துறையில் தட்டச்சர் வேலைக்கான பணியாளர் வழங்கியதுடன் மதிப்பெண்களையும் போலியாக அனுப்பியதாக பாதிக்கப்பட்ட பெண் கூறியுள்ளார். நான் வீடு போகும் அரியலூர் மாவட்டம். நான் 2018 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுதினேன். அதில் ரெண்டு பேர் நாங்கள் வேலை வாங்கி தரோன்னு சொல்லிட்டு பணம் கேட்டாங்க. போலியான சர்டிஃபிகேட்டோ போலியான ஆர்டரோ ரெடி பண்ணி கொடுத்துட்டு 10 லட்சம் பணம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்க. அவங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் ரவி அப்படின்றவங்களும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் முருகேசன் அப்படின்றவங்களும் கவர்மெண்ட் சீல்லாம் வச்சு வந்ததுனால நாங்கள் அது ஒரிஜினல் நினச்சிட்டோம். ஆனால் எங்களை ஏமாற்றிட்டாங்க. நாங்கள் 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு ஏமாந்துட்டோம். எப்படியா திருப்பி வாங்கணுங்கிறதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணோம். பேராசிரியர்கள் கொடுத்த போலி பதிவாணையை பெற்றவர் சம்பந்தப்பட்ட அலுவலகத்திற்கு சென்று கேட்டபோது இது தங்கள் அலுவலகத்தில் இருந்து அனுப்பியது இல்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் உங்களை யாரோ ஏமாற்றி உள்ளனர் என தெரியப்படுத்தியுள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்ட பெண் அனிதா அதிர்ச்சியடைந்த நிலையில் அவரது தந்தை பேராசிரியர்கள் இருவரையும் தொடர்பு கொண்டு கொடுத்த பணத்தை கேட்டுள்ளார். ஆனால் அதற்கு பதிலளிக்க மறுத்த இருவரும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. பணம் ஏமாற்றமும் குடும்ப கௌரவம் உள்ளிட்ட பல்வேறு மன அழுத்தங்கள் மத்தியில் சுமார் 7 வருடங்கள் அமைதியாக இருந்த அனிதா மற்றும் அவரது தந்தை கருணாமூர்த்தி ஆகியோர் சிலரின் அறிவுறுத்தலின் பேரில் வழக்கறிஞர் உதவியை நாடினர். மேலும் பணம் கொடுத்ததற்கான ஆதாரங்களுடன் மின்சுரட்டி காவல் நிலையத்தில் இழந்த பணத்தை மீட்டு தர கோரி பேராசிரியர்கள் மீது புகார் அளித்துள்ளனர். இச்சம்பவத்தில் ஈடுபட்டுள்ள அரசு அதிகாரிகளின் 420 செயல்களை தெரிவித்த வழக்கறிஞர் இது அரசு ஊழியர்களின் நவீன மோசடி என சாடியுள்ளார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5-6-7 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு உள்ள இவங்க அப்பாட்டே உங்கள்கிட்ட மனக்குமரில் இருந்திருக்கு. வெளியே யாரும் சொல்லவே இல்லை இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா. இப்போ என்னோட ஆஃபீஸ் பார்த்தாங்க, என்ன சார் பண்ணுறேன்னு கேட்டாங்க. இப்போ அவங்க சம்மந்தப்பட்ட யாருன்னு கேட்டால் 2 பேர் அரசு அதிகாரிகள் வந்திருக்காங்க. இதே மாதிரி விவசாய குடும்பத்தில் இன்னொசண்டாக படித்து தன்னோட கனவை நிறைவேற்ற கவர்மெண்ட் அரசு வேலைக்கு போகணும் படிக்கிற பொண்ணுக்கிட்ட அவர் ஆசை வார்த்தை கூறி இவ ஏமாற்றி உங்களுக்கு நான் கவர்மெண்ட் வேலை பணம் வாங்கி தரேன்னு சொல்லி 10 லட்சம் ஏமாத்துங்கிறது இந்த காலத்தில் ரொம்ப நவீன மோசடியாக இருக்குது. அதேமாதிரி புகார் மனு பதிவு செய்து அவங்க பேர் கை செய்து உள்ளே ஜெயிலில் போகணுங்கிறது என்னோட வேண்டுகோளாக இருக்கும். அதேமாதிரி இன்றைக்கி இவங்க சார்பாக இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். நாங்கள் அவங்க கொடுத்தது எல்லாமே ஃபுல்லாக 420 தான். ஒரு கெசட் ஆஃபீஸர் கையெழுத்து போட்டு டிஎன்பிஎஸ்சியோட சேர்மன் கையெழுத்து போட்டு இவங்களே போட்டு ஒரு இஷ்யூ பண்ணுறாங்க. அதுமாதிரி மார்க் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் மூலம் ஒரு இமெயிலை உருவாக்கி அந்த இமெயில் மூலம் இவங்களுக்கு மார்க் லிஸ்ட் அனுப்புகிறாங்க. இவங்க பல வகையில் இப்படி பல ஆவணத்தை உருவாக்கி இந்த பொண்ணுக்கு பல டார்ச்சர் கொடுத்து வேலை வாங்கி தர 10 லட்ச ரூபா 20 லட்சம் இவங்க தந்தையிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இவங்க பொண்ணுட்டு ஒரு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா மோசடி பண்ணிருக்காங்க. இது இந்த தகுந்த நடவடிக்கை மாதிரி இந்த அரசு தான் வேண்டுகோள் இருக்கிறேன். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் அரசு பேராசிரியர்களான ரவி மற்றும் முருகேசனிடம் நடத்தும் விசாரணையில்தான் அவர்கள் இதுபோன்று வேறு யாரிடமாவது கைவரிசை காட்டியுள்ளனரா என்பது தெரியவரும்.